வாழ்க்கையில ரொம்ப கொடுமையானது தனிமை தான். அதை நான் நேத்து தான் அனுபவிச்சேன். எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம விஜயா பார்வதியை பார்க்க போகிறாங்க. என்ன விஜயா ஒரு மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, நேற்று நைட்டு வீட்டில் நான் மட்டும் தனியாக இருந்தேன். தனியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தானே அப்படின்னு பார்வதி நம்ம விஜயை கேட்ட சொல்கிறாங்க. இப்போ தான் உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது. இத்தனை வருஷமாக இந்த வீட்டில் நீ மட்டும் தனியாக இருந்தேல, தனியாக இருக்கிறது எவ்வளோ பெரிய கொடுமையான விஷயம் தெரியுமா அப்படின்னு நம்ம விஜயா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. மீனாவை பார்க்க போயிருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பையன் கத்தியை வச்சு விளாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அவங்க பெற்றோர்லாம் ரொம்பவே பயந்துடுறாங்க. நம்ம மீனாவும் முத்துவும் சேர்ந்து தான் அந்த பையனை காப்பாற்றுறாங்க. உடனே அவங்க நம்ம மீனாவுக்கும் முத்துக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இங்கே ரோஹினிட்டேருந்து எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கணும்னு மனோஜ் அவங்க ஃப்ரெண்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. அந்த பிளானை நம்ம ரோஹினி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம மீனா முத்துவுக்கு அண்ணாமலைக்கும் சமைச்சு கொடுத்து விட்ருப்பாங்க. அதை ரசித்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நம்ம விஜயா காண்டாகிறாங்க.